Hello friends, so in cooking segment la nama paaka poradhu Gujarati special khandvi. இது வந்து ஒரு ரொம்ப டெலிகேட்டான டிஷ், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூதியா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் அண்ட் 100 ml உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் தயிர், அப்புறம் கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தலை, அப்புறம் 1/4 டீஸ்பூன் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் பச்சை மிளகாய், துருவின தேங்காய், மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து கம்மி, 1 டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு, 200 ml தண்ணி, சால்ட்டு டேஸ்ட்க்கு ஏற்றால, அப்புறம் ஆயில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வேணும். ஸோ வாங்க ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி யூஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவுக்கு அப்புறம் நம்ம தயிர், ஃப்ரெஷ் தயிர், மஞ்சள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து கம்மி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய், அது ரெண்டுமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இது ரொம்ப ஒரு சாஃப்டான டிஷ், ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சால்ட்டு வந்து நான் டேஸ்ட்க்கு ஏற்றால இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவு தான் போடுறேன். நம்ம அப்புறமா டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 2 பீட் மட்டும்தான் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் 200 ml தண்ணி சொன்னலாம். ஸோ அந்த 200 ml பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். 100 ml ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் இந்த சைட்ஸில் உள்ளதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதை ஒரு பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மிக்சரில் நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, மிச்சம் வச்சுருக்க தண்ணி அப்படியே கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமும் இருக்க வேணாம், மீடியம் ஹை ஃப்ளேமாக வச்சா போதும். கொஞ்சம் ஹெவி பாட்டம்குள்ளே நீங்கள் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவுமே நான் போடலை, வெறும் பேன் தான். அதில் அப்படியே நம்ம இதை வச்சுருக்கேன். கடலை மாவு கரைச்சலை அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதை விடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் இதுதான் பெஸ்ட்டு திங். விடாமல் நீங்கள் இதை கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கடலை மாவு கட்டியாகணும். எங்கேயும் உங்களுக்கு லம்ஸ் மாதிரி எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படி அதை எடுத்துக்கலாம். யூஸ்வலாக லம்ஸ் எங்கேயுமே வராது, நம்ம மிக்சரில் அதனால தான் போட்டிருக்கோம். இப்படி கண்டினியூஸாக கொஞ்சம் கெட்டியாகிற வரை நீங்கள் அதை கலக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா கெட்டி அங்கங்கே நான் வர ஆரம்பிச்சோம். நம்மளுக்கு ஈவனா அந்த கெட்டி பதம் வரணும். பாருங்கள், இந்த கெட்டி பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு க்ரீமி ஸ்மூத்தாக வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் கேப்பே விடக்கூடாது. பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வந்ததுக்கப்புறம், இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் அந்த சூட்டோடு தான் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்படி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேருக்காக
நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் ஏதாவது ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே அந்த என்ன ஹீட் இருக்கோ அந்த ஹீட்டோட தான் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ஜஸ்ட் கார்னர் ஆஃப் த பிளேட்டில் வச்சுட்டு அதே கரண்டி வச்சு இதை ஃப்ளாட்டாக எடுக்கணும். நல்லா இப்படி லைனாக எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக அந்த சூட்டோடு நீங்கள் தேய்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளாட்னஸ் வரும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சன்னமாக எடுத்துக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே பிளேட்டை ஆற வச்சிடலாம். ஸோ இதேமாரி நான் மீதி இருக்க எல்லா மாவையும் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு நல்லா பிளேட்ஸில் போட்டு ஒரு 2-3 பிளேட்ஸ் இருக்குது. ஸோ 2-3 பிளேட்ஸில் போட்டுட்டு நல்லா ஆற விடுங்க. ஒரு 5 to 6 minutes ஆகும். 5 to 6 minutes ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூதி ஃபீல் ஆகும். ஸோ இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் தாளிக்க போகிறோம். ஆயில் லைட்டாக எடுத்திருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். நிறைய கடுகு தான் எடுத்திருக்கேன். 1 teaspoon உங்களுக்கு சொன்னலாம். ஆயில் கொஞ்சம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு தாளிக்கிறது கடுகு மட்டும் தான் போடுறேன், வேறு எதுவுமே இல்லை. மற்றது எல்லாமே நம்ம கார்னிஷிங் தான். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூனை வச்சு அந்த சூடாக அந்த கடுகை கொஞ்சம் அங்கங்கன்னு அப்படி போட்டுக்கோங்க. அந்த தடுக்க கொடுத்தீங்கன்னா தடுக்க அந்த தாளிப்பு. ஸோ அதில் அந்த கடுகு அங்கங்கே நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோகனட்ஸ் போட்டுக்கலாம். நிறைய வேணாம், ஜஸ்ட் மேலே அப்படி கொஞ்சம் நடுவில் அந்த ரோல்ஸ் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக வர்றதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழைகள். போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நைஃப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1 inch பக்கம் இப்படி கட் பண்ணிக்கோங்க. அந்த பீஸ் ஸ்மூத்தாக உங்களுக்கு கட் ஆகும். நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அவங்க கத்தி வச்சு லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸ்லோலி லிஃப்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சாஃப்டாக நம்ம பண்ணணும். லைட்டாக இப்படி ரோல் பண்ணிகிட்டே வரணும். சைட்ஸ் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக. நல்லா இப்படி ரோல்ஸ் வரும். ஸோ இப்படி ரோல்ஸை நல்லா நீங்கள் இப்படி எடுத்துட்டு பிளேட்டரை வச்சுக்கோங்க.
சைட்ஸ் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரேக்கேஜ் ஆகுறது வராது. கொஞ்சம் டெலிகேட்டாக தான் இருக்கும். லைட்டாக இப்படி லிஃப்ட் பண்ணி விட்டுக்கோங்க நைஃப் வச்சு. ஸோ இது நான் கண்டிப்பாக ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். பட் ரோல்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், பிரேக் ஆகாமல் வரும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகி தான் வரும். பட் ஸ்லோலி நீங்கள் அப்படியே wrap பண்ணிகிட்டே வாங்க. wrap பண்ணிங்கன்னா இப்படி பியூட்டிஃபுல்லாக வந்துடும். இது அப்படியே பிளாட்டரில் வச்சிடலாம். இப்படி ஸ்லோலி மெல்லிஸாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இன் பிட்வீன் உங்களுக்கு பிரேக் ஆகும். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பண்ணும்போது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்லோலி இந்த சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் உள்ளது கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து காண்விங்கிறது இப்படி வரும், உள்ள லேயர்ஸ் இப்படி வரும். இதுக்கு மேலே ஃபைனலாக என்ன பண்ணணுங்கிறத நான் லைட்டாக கார்னிஷ் பண்ணுறேன். அப்புறமா ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். லைட்டாக நீங்கள் தேங்காய் அப்படி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. மிச்சம் வச்சிருக்க தடுக்காக அப்படியே ஊற்றி விட்டுருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல்லாக கார்னிஷ் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காண்வி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா பீசஸுமே கட் பண்ணியாச்சு. சைடில் வந்து குட்டி பீசஸ்மே நான் குட்டி குட்டி ரோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ரோல்ஸ். ஃபஸ்ட் டைம் ட்ரையல். ஸோ ஏதோ ஓரளவு வந்திருக்கு. ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் காண்வியை வந்து பீனட் அண்ட் கொரியாண்டர் சட்னி அது கூட தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து புதினா சட்னி அண்ட் ஸ்வீட் சட்னி ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பீனட் ப்ளஸ் கொரியாண்டர் போட்டு சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ இது இந்த காம்போ நல்லாயிருக்கும். எனி சார்ட் ஆஃப் சட்னிஸ் நல்லாயிருக்கும் இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பி சேஃப், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.